கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களை கிருபையாக சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டிச் சேர்த்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தோட தலைப்பு ஏலியின் வாழ்க்கையில் இருந்த நடைமுறை பாடங்கள். இந்த ஒரு பாடம் நம்ம கேட்டோன்னே தெரியும், நமக்கு எல்லாத்துக்குமே மைண்டில் இப்போ ஓடிட்டு இருக்கும். யார் ஓடிட்டு இருப்பாங்கன்னா ஏலி, அப்புறம் இன்னொருத்தர் கூட சாம்பேல். ஸோ இந்த ரெண்டு பேர்த்து குறிச்சதான ஒரு பாடமாக இருக்குமா அப்படின்னா இல்லை. இது கொஞ்சம் எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது தான், ஆனால் அந்த வாழ்க்கையிலேருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கி யாரை ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏலி. கண்டிப்பாக நம்ம சாமுவேலை பார்க்காம இந்த ஒரு பாடத்தை நாம் முடிக்க போகிறதில்ல. சரி, நம்ம யூஸ்வலாகவே இந்த ஒரு பாடம் எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஏலி எப்படின்னா பண்ணிட்டாரு ஒரு மிகப்பெரிய தவறு. கரெக்டு தானேங்க? ஆமாவா இல்லையா? ஏன்னா கிளைமேட் வேறு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? பார்க்குறப்ப இங்கேருந்து பார்க்குறப்ப எல்லோரும் ஆவி உற்சாகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பலவீனமாக இருக்கும், மாம்சம் பலவீனமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி சப்ஜெக்ட் எவ்வளோ நேரம் தான்? இந்த சப்ஜெக்ட்டு 45 நிமிஷம் தான். இதுக்கப்புறம் சகோதரர் ஒருத்தர் அடுத்த பாடம் எடுக்க போகிறார். ஸோ இன்றைக்கி 2 பாடம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரத்தில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை நான் முடித்தேன். ஸோ இந்த ஒரு பாடத்தில் ஏலியினுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஏலி தான் தேவனுக்கு எந்தளவுக்கு உண்மையாக இருந்திருக்கார். கண்டிப்பாக ஏலி ஒரு தவறான ஒரு கேரக்டராக இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவர் என்னவா இருந்தார்? பிரதான ஆசாரியர். ஸோ பிரதான ஆசிரியரை இருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு சகோதரர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலி. ஸோ அவருடைய வாழ்க்கையில் இவர் எந்த விதத்திலும் தவறு பண்ணதாக இன்னும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எங்கே அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, யாரை சரி பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டார்? அவருடைய பிள்ளைகளை. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஏன் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத நம்ம போக பார்ப்போம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவர் சரியாக நடந்தார். அவர் எந்த விதத்துலேயும் தேவனுக்கு விரோதமாக இந்த விஷயம் பண்ணல. அக்செப்ட் அவருடைய பசங்களை அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா சரியாக நல்வழிப்படுத்தியிருக்கணும். அது படுத்தாமல் விட்டுட்டார். தேவனே சொல்வார், என்னை காட்டிலும் ஏலி யார் மேலே அன்பு வச்சுட்டா? அவங்க பசங்க மேலே என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு வச்சுட்டாருங்கிற ஒரு பாயிண்ட் அவர் என்ன பண்ணணும்னா முன்னால் எடுத்துப்பார். ஸோ பேரலாம் இன்னொரு கேரக்டர் உள்ள வரும். இது யாருன்னா சாம்பேல். இங்கே ஏலி தான் பிள்ளைகள் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறார் அப்படிங்கிறத தேவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பேரலாக சைலண்ட்டாக இந்த சைடு ஒரு கேரக்டரு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே யாரை பிரிஞ்சிருவார் தெரியுங்களா? அம்மாவையும் பிரிஞ்சிருவார், அப்பாவையும் பிரிஞ்சிருவார். கொண்டு எங்கே விட்டுருவாங்க? ஆலயத்தில் விட்டுருவாங்க. நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன வயசுலேருந்தே எங்கே வளர்ந்துருக்கிறாரு? ஆலயத்தில் வளர்ந்துருக்கிறாரு. தேவன் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா பேசியிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு சாம்பேல் தேவனுக்கு உகந்தவராக இருந்தார். அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் இல்லை, கடைசியாக சாகிற வரைக்கும் சாம்பேல் மேலே எந்த ஒரு ரிமாக்ஸும் இல்லவே இல்லை. அநேக ராஜாக்கள் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணிக்கிறாரு? அபிஷேகமே பண்ணிக்கிறாரு. தேவன் என்ன வேலையை சொல்கிறாரோ அந்த வேலையை அப்படியே அப்சர்வ் பண்ணுவார். அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவார். ஸோ ஒரு பெஸ்ட்டு கேரக்டரு இந்த சைடு பேரலாக சைலண்ட்டாக என்ன பண்ணிட்டுருக்கிறாரு? வளர்ந்துட்டுருக்கிறாரு. இவரோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி பிள்ளைகள் மேலே அன்பு வச்சுருக்கிறாரோ இவர் அப்படியே ஆப்போசிட். அம்மா வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு வருவாங்க, ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவாங்க, திரும்ப பண்ண மாட்டார். ஆலயத்துக்குள்ளே போவார், வேலை செய்வார். ஸோ தாயும் தந்தையும் பிரிஞ்சு இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் யாரும் பார்க்கல. இந்த சைடு தேவனை பார்த்தாரு, தேவனுக்காக வேலை செய்கிறத பார்த்தாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற தாயையும் பார்க்கல, தந்தையும் பார்க்கல. பிரிஞ்சிருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஏலி தான் பிள்ளைகள் மேலே என்ன பண்ணுறாருன்னா அன்பு வச்சதுனால ஒரு தவறு பண்ணுறார். அந்த தவறு இந்த சென்ஸ் அவர் என்ன பண்ணலைன்னா தன் பிள்ளைகளை கண்டிக்கல. இதை தேவன் உணர்த்தணும். யாருக்கு உணர்த்தணும்னா ஏலிக்கு தான் செய்ய போகிற விஷயம் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஏலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது யார் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னா
சாம்பேல் மூலிமா என்ன பண்ணுறாருன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாரு. படிக்கலாம் பாருங்க. 1 சாம்பேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அப்போ இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே டைரெக்டாக யார் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, தேவன் யார் மூலிமா டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா சாம்பேல் மூலிமா டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் தெரியும் என்ன மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை போச்சுன்னு. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாரு. காலை எந்திரிச்சோன்னே இந்த விஷயத்து மேலே யாருக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஜாஸ்தி அப்படின்னா ஏலிக்கு க்யூரியாசிட்டி ஜாஸ்தி. ஏன்னா யார் பேசுகிறாருங்கிறத ஏலி இப்போ கண்டுபிடிச்சிட்டான். தேவன் சாம்பேல்கிட்ட பேசுகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. தனக்கு அந்த விஷயம் என்ன ஆகலை, வரல. தன்னை புறக்கணிக்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு, சாம்பேல்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான கைடன்ஸும் கொடுக்குறாரு. கைடன்ஸும் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அவர் எந்திரிச்சு கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன தேவன் சொன்னாரோ அது அப்படியே சொல்லுப்பானு. அவர் ஒரு வார்த்தை மாறாமல் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொன்ன உடனே ஏலி தனக்குள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிப்ரெஷனில் போகிறாரு. ஆனால் ஒரு பாயிண்ட்டு இங்கே நம்ம ஏலிட்ட கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. சரி, இந்த ஒரு பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்கள் எழுதிட்ட ஒரு ரீப்ரின்ஸு 5296. இந்த ஒரு ரீப்ரின்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஒரு பாடம். ஸோ இந்த ஒரு இடத்துல ஏலியினுடைய கேரக்டர் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அப்படி என்ன கேரக்டர் ஏலி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. படிக்கலாம் பாருங்கள். ஏலி அநேக வருடங்களாக இஸ்ரேலின் நியாயாதிபதியாக இருந்திருக்கின்றார். இன்னுமாக பதிவுகளை வைத்து பார்க்கையில் இவர் பின்பற்ற தகுந்த மாதிரியாகவே, அதாவது தனது சகல செயல்களிலும் நீதியுடன் தான் காணப்பட்டிருந்திருக்கின்றார். ஆனால் இவருடைய குமாரர்கள் பேலியாளின் மக்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் பல்வேறு வழிகளில் பொல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். ஏலியிடமிருந்து வெளிப்பட்ட செல்வாக்கானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மை பயப்பிக்கின்றதாய் இருக்க, ஏலியின் பராமரிப்பின் கீழும் அவருடைய ஒப்புதலின் கீழும் இன்னும் ஒரு முரண்பாடான செல்வாக்கு உதித்து வளர்ந்தது. ஒருவேளை இந்த பொல்லாத செய்கைக்காரர்கள் ஏலியின் சொந்த குடும்பத்தாராக இல்லாதிருந்திருப்பார்கள். ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி ஏலி நியாயாதிபதி என்னும் தனக்குரிய அதிகாரத்தின்படி இவர்களிடத்தில் செயல்பட்டிருந்திருப்பார். இங்கு தேவபக்தியாய் இருந்தும் தனது குடும்பத்துக்குரிய தலைவன் என்ற நிலையில் குறையுடன் இருக்கும் மனிதனை பார்க்கிறோம். இவருடைய வீட்டின் தலைவனாக தனது பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய வழியில் பயிற்றுவித்திருக்க வேண்டும். இவர்களை இவர் நீதியில் பயிற்றுவித்திருக்க வேண்டும். இவங்க அப்படியே சகோதரர் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அங்கே தப்பு செஞ்சவங்க ஏலியோட பசங்கள் இல்லை, என்ன பண்ணியிருப்பார் அவர்? கண்டிப்பாக அவர் என்ன ஒரு போஸ்டில் இருக்கிறாருன்னா, ஒரு பிரதான ஆசிரியங்கிற முறையில் அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் தவறாக போகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என்ன கொடுத்துருப்பாருன்னா தண்டனை கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருக்குடைய ரோல் அதுவாக இருந்துச்சு. ஆனால் அவர் எதை பார்த்துட்டார் அப்படின்னா, அங்கே தவறு பண்ணுறது யார்? தன்னுடைய சொந்த குமாரர் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் வந்துருச்சு. அந்த இன்டென்ஷன் வந்தோடனே குமாரர் பார்க்குறாரு, தவறை பார்க்குறாரு. எது பெருசாக தெரிஞ்சிருச்சாம்மா? குமாரர் பெருசாக தெரிஞ்சிட்டாங்க. அங்கே அவர் செய்யக்கூடிய தவறு மறைஞ்சிருச்சு. யார் பெருசாக தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ஏலிக்கு தன்னுடைய குமாரர் பெருசாக தெரிஞ்சு. ஸோ இவ்வளவு தூரம் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஏலிக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இதுக்கு முன்னாடி அன்னாள் வருவாங்க. அன்னாளுக்கு அருமையாக யார் கைடன்ஸ் கொடுப்பாங்க தெரியுங்களா? இதே ஏலி தான் என்ன பண்ணுவார்னா கைடன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பார். ஸோ இப்போ அநேகருக்கு என்ன பண்ணுறாராம்மா, எல்லா விதத்துலேயும் ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு வழிநடத்தல் கொடுத்து அவங்கள எல்லா விதத்தையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு ஒரு பிரச்சனை, தான் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா அங்கே யாரை மறந்துட்டார்? தேவனை மறக்கிறதுக்கான ஒரு விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஸோ இது ஒரு ஏலியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு டாபிக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வர்றார். என்ன டாபிக் அப்படின்னா, ஏலி இவ்வளோ தூரம் தன்னுடைய குமாரரை பார்த்தார்ல, ஆனால் அவருக்குள்ளேயும் தேவன் எதிர்பார்த்த ஒரு சில குணலட்சணங்கள் இருக்குது அப்படிங்கிறார். அவர் ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணலைன்னா பிரதான ஆசிரியர் இருந்து வேலை செய்யலை. அநேகர் என்ன பண்ணிக்கிறாருன்னா நல்வழிப்படுத்தியிருக்கிறாரு, கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஏலி தான் தேவனுக்காக உகந்த வேலைகளை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இங்கே என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னா, அவருடைய குமாரர்கள் இருக்கிறதுலையே ஒரு ஒஸ்டான பிஹேவியர். ஏன் தேவன் அவ்வளோ தூரம் ஒரு சிவியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்க எதை குற்றப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலி செலுத்தும் போது அந்த பலிகள் யாருக்கு போய் சேரணும்? தேவனுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிடுவாங்களாமா, அவங்களுக்குரிய பங்கை எடுத்துடுவாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அதில் எது பெஸ்ட்டோ, தேவனுக்காக செலுத்த வேண்டியதோ அதை யார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அங்கே அநேக தவறுகளும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பாலியல் ரீதியான தவறுகள் அவங்க பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே யார் பார்த்துருக்கா அப்படின்னா, ஏலி பார்த்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு தவறு, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விஷயத்தில் தேவனுடைய மகிமை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுது. அதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னா, ஏலி அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதுக்கு அப்படியே சகோதரர் என்ன சொல்கிறேன்னா, ஏலி இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம், சொல்லியிருக்கலாம். சொல்லி ஒருவேளை அவங்க மொதல் டைமு இந்த விஷயத்தை அவர் கேள்விப்படும் போதே அந்த இடத்துல அவங்கள தட்டி கேட்டிருந்தா அப்படின்னா என்ன ஆயிருக்காது, இவ்வளோ பெரிய தவறு யார் வரைக்கும் போயிருக்காது அப்படின்னா தேவன் வரைக்கும் போயிருக்காது. இது அப்படியே பேரலாக எதுக்கு சொல்கிறாருன்னா, எனக்கு சொன்னார், நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் பையன் இல்லை உன் பொண்ணு தவறு பண்ணும்போது இனிஷியலாக என்ன பண்ணிடு, தவறை தட்டி கேட்டு அங்கே நீ காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னா அது அப்படியே அடுத்தடுத்து எதுக்குள்ளே கொண்டு போகும் அப்படிங்கிறாருன்னா, மிகப்பெரிய பாவம் எங்கேயே போய் நிற்கும்னா தேவனுக்கு விரோதமாக போய் செய்யக்கூடிய விஷயத்து வரைக்கும் என்ன ஆகும்னா, போய் நீ சின்னதாக அவங்க சில விஷயங்கள் செய்யும்போதே அதை கொண்டு இது இப்படி தான்ப்பா பைபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அது சரியாக என்ன ஆகும்னு பார்த்தோன்னா. சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு கேள்வி, பசங்களை அடிக்கலாமா கூடாது? எப்படி அடிச்சிடக்கூடாது அப்படின்னா, ஏன்னா பைபிளில் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, பிறம்பை கையாளாதவன் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அன்புங்கிற விஷயந்தான் ரொம்ப பிரதானம். நம்ம ஏற்கனவே எதில் படிச்சிருக்கோம், எங்கே படிச்சிருக்கோம், வால்யூம் 6 என்னென்னு படிச்சிருக்கோம், புது சிருஷ்டியின் பெற்றோருடைய கடமைகள் அப்படிங்கிறதுல எல்லா விதத்துலேயும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவங்க தாய் தகப்பன்மாராக இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் ஃபஸ்ட்டு அவங்க எடுக்க வேண்டியது எந்த பாயிண்ட்டு தான் அப்படின்னா அன்பு. அந்த அன்பை யார் காமிச்சிருக்காங்க அப்படின்னா தேவன் காமிச்சிருக்கிறாரு. அந்த தேவன் காமிச்ச மாதிரியான அன்பை அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரியுவீங்க. ஒருவேளை புரியல அப்படின்னா ஒரு டைம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டனைக்குள்ளே கொண்டு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த தவறு அவங்களோட மைண்டுக்குள்ளே கூட வராது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறேன். அப்படியே சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு. இப்போ ஏலி தவறு செஞ்சுட்டாரு, டைரெக்டாக தேவன் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், ஏலிகிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏலிகிட்ட போய் சொல்லலை. இப்போ யார் மூலிமா வரார் அப்படின்னா, அங்கே சாம்பேல் வந்தோடனே சாம்பேலை போய் கேட்குறாரு. சாம்பேல் மூலிமா இப்போ யாருக்கு போகுதுன்னு பார்த்தோன்னா ஏலிக்கே போகுது. சரி, இப்போ அந்த சூழ்நிலைகள் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா. முதல்ல வராரு, தேவன் யாரை கூப்பிட்றாரு, சாம்பேலை கூப்பிட்றாரு. சாம்பேலுக்கு என்ன பண்ணல, யார் கூப்பிட்றாங்கங்கிறது தெரியல. நேராக யார்கிட்ட போகிறாருன்னா ஏலிகிட்ட போகிறாரு. நீங்கள் நீ கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறது, இல்லைப்பா நீ போய் படுத்துக்க. ரெண்டாவது டைம் அதே பாயிண்ட், திரும்ப என்ன பண்ணுறாருன்னா நீ கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு, இல்லை. மூணாவது டைம் கூப்பிடும்போது இப்போ ஏலிக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு, தேவன் யார்கிட்ட பேசிகிட்டு போகிறா, சாம்பேல்கிட்ட பேசுகிறார் அப்படிங்கிறது சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. சரியாக ஐடென்டிஃபை பண்ணோன்னே அடுத்து என்ன பண்ணுறதுங்களா, அவரை எப்படி தேவனுக்கு நீ உத்தரவு சொல்லணும், எப்படி தேவனை நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத யார் தான் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னா ஏலி தான் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. பாருங்கள், படிக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் மட்டும். கடவுள் குழந்தையிடம் பேச முயற்சிக்கிறார், ஏலியிடம் அல்ல. ஆனால் அவருக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று வழிகாட்டினார். அப்போ பாருங்க, அப்படியே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஏலி தான் யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டுருக்கிறா, தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டுருக்கிறா. இப்போ தேவன் யார்கிட்ட வரல, ஏலிகிட்ட வரல, சாம்பேல்கிட்ட போகிறார். இவர் கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னுடைய விஷயத்துலேருந்து கேரக்டர்லேருந்து மாறலை அப்படிங்கிற பின்னால் ஆர்டிக்கலை நம்ம படிப்போம். இங்கே ஏலி
அமைதியாக இப்போ யாருக்கு சொல்லி கொடுக்குறா அப்படின்னா சாம்பேல் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ தேவன் கூப்பிடுவார். கூப்பிட்டா நீ என்ன சொல்ல அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கு. நீ சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அந்த கைடன்ஸை பார்த்துட்டு அப்படியே மூத்த சகோதரர் ஒரு ஆர்டிக்கல் அப்படி எழுதுறாரு. படிக்கலாம். கர்த்தர் பயன்படுத்தின சாமுவேல் ஆகிய கால்வாய்க்கு எதிராக ஏலி எவ்விதமான கோபத்தையும் வெளிக்காட்டாத விஷயம் குறிப்பிடத்தக்க காரியமாகும். சாமுவேலின் பெற்றோர்கள் சாமுவேலை அர்ப்பணித்தது முதல் ஏலி சாமுவேலை தனது குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொண்டிருந்தார். பிள்ளையாகிய சாமுவேல் வழியாக தேவன் தன்னிடம் பேசுவதன் மூலம் தேவன் தன்னை புறக்கணிக்கிறார் என்று புரிந்து கொண்ட காரியமானது கோபத்தை மூட்டுவதற்குரிய பெருமையின் ஆவியை தூண்டி விடுகிறதற்கு போதுமான காரணமாக இருந்திருக்கும். ஆனால் ஏலியின் நடத்தையோ அவருடைய இருதயம் மென்மையாய் இருப்பதை காட்டுகின்றது. ரொம்ப அழகான கேரக்டர் அப்படிங்கிறது. ஏலி இப்போ யார்கிட்ட தேவன் பேசுகிறாருன்னா சாம்பேல்கிட்ட தேவன் பேசுகிறாரு. சாம்பேலுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? ஏலிக்கு இல்லை. அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் நான் ஊழியம் செஞ்சுட்டுருக்கிறேன், எங்கிட்ட தேவன் பேசலை, யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாரு, இந்த குழந்தைகிட்ட போய் பேசுகிறாருங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் யாருக்குள்ளே வரல அப்படின்னா ஏலிக்குள்ளே வரவே இல்லை. எப்படி பார்த்தாராமா, இது யார் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தேவன் கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல எந்த விதத்திலும் நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதற்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருடைய கேரக்டர் என்ன பண்ணலையாமா மாறவே இல்லை. அதை கீழே அப்படியே சொல்லியிருப்பார். தன்னிடம் பேசும் மூலம் தேவன் தன்னை புறக்கணித்தார். அப்போ உடனே இமீடியட்டாக அவருக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு கோபம் வந்திருக்கணும். கோபம் வந்து என்ன பண்ணிக்கணும்னா அந்த இடத்துல வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கணும். ஆனால் அப்படி ரியாக்ட் பண்ணல. எப்படி ரியாக்ட் பண்ணுறாராமா, தேவன் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த தாழ்மையை அப்படியே யார் காமிச்சிருக்கா அப்படின்னா ஏலி காமிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஒரு கேரக்டரை மாற்றலை. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவருடைய இருதயத்தினுடைய மென்மை எந்த அளவுக்கு தேவனுக்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால. இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இது நிச்சயமாக சரியானதும் நிச்சயமாக நல்லதும் தான். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஒருவேளை என்னுடைய சொந்த குடும்பத்திற்கு அழிவு வருவதாகவும் ஒருவேளை ஆசாரியத்துவத்திலிருந்து என்னுடைய குடும்பம் தள்ளப்படுவதாக இருப்பினும் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றும் கூறினார். அப்போ ஃபுல் சரண்டர் இப்போ யார் அப்படின்னா ஏலி. தான் தேவனுக்காக எல்லா விதத்தையும் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல் சரண்டர். அவர் எது செஞ்சாலும் எப்படி இருக்கும்? சரியானதாக இருக்கும். அதில் எந்த விதத்துலையும் தவறு இருக்காது. அவர் தேவன். அவர் செஞ்சால், அவர் முடிவு பண்ணால், அவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தா அந்த ஒரு தராசுலேருந்து யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா குறை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறது யாருடைய மைண்டில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா ஏலியோட மைண்டில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் யாருன்னா ஏலி. ஆனால் அந்த ஏலி ஒரே ஒரு தவறு யார் மேலே பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் தவறும் போது என்ன பண்ணிட்டாரு? மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிழல். ஆனால் இதுக்குள்ளே அநேக விஷயங்கள் நான் எனக்கு பாடமாக பார்த்தேன். அது உங்கள் முன்னால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரி, இப்போ ஏலி பார்த்தோம். ஏலியோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவங்கள் பார்த்தோம். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் தான். என்னன்னு பார்த்தோன்னா ஏலி ரொம்ப மென்மையானவர் அப்படிங்கிறது கூட பார்த்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாராமா, தன்னுடைய குழந்தைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அது மாதிரியான ஒரு கேரக்டரு, ஏலி மாதிரி ஒரு மென்மையான இருதயம் உள்ள ஒரு கேரக்டரு அப்படி இருந்தால் அடுத்து தேவனுடைய இந்த ஓட்டத்தில் அது எப்படி வழிவகுக்கும் அப்படிங்கிறத சகோதரர் ரொம்ப அருமையாக அழகாக எழுதியிருப்பார். படிக்கலாம். ஏலி ஒருவேளை சில விஷயங்களில் பலவீனராய் காணப்பட்டாலும் கூட வேறு விஷயங்களில் பலமாய் காணப்பட்டிருக்கின்றார். அதாவது அவருடைய தாழ்மையிலும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பதிலும் பலமாய் காணப்பட்டிருக்கின்றார். யாரெல்லாம் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏலி ஒருவேளை பலவீனம் இருக்குதான், ஆனால் பலவீனம் இருந்தால் கூட மித்த விஷயத்தில் எப்படி இருக்கிறாரம்மா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கீழ்ப்படிதல், தாழ்மை, தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கறதுல ரொம்ப அருமையாக என்ன பண்ணிக்கிறாராம்மா, தன்னை முற்றிலும் தாழ்த்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யாரெல்லாம் சாந்தத்துடனும் கற்பிக்கத்தக்க நிலையிலும் தங்கள் விஷயத்தில் காணப்படுகின்றார்களோ இவர்கள் பெரும்பாலும் இவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும் மற்றவர்களை
கையாளும் விஷயத்தில் போதுமான அளவுக்கு உறுதியுடன் காணப்படுவதில் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றனர். இப்போ என்ன பாயிண்ட் சொல்கிறார்? ஏலி மாதிரி யார் ரொம்ப கீழ்ப்படுதலும் ரொம்ப மென்மையான ஹார்ட்டும், யாரை பார்த்தாலும் ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்க ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே அவங்களோட இருதயம் என்ன ஆகுமாமா, அவங்களுக்காக கரையும். அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க கண்டிப்பாக யார் மாதிரி இருக்காங்கன்னா ஏலி மாதிரி தான் இருக்காங்க. ஏலி எப்படி அந்த ஒரு கேரக்டர் வச்சுட்டு இருந்தப்போ அவனால் எதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, தான் பசங்க தவறு பண்ணுறது அவனால் முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு கீழே ஒரு மகனோ ஒரு மகளோ இல்லை ஒரு வழி நடத்தக்கூடிய நிறைய சகோதரர் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்கக்கிட்டேயும் அந்த அன்பை காமிப்பாங்களாமா, கிருபை காமிப்பாங்களாமா, இரக்கத்தை காமிப்பாங்களாமா. இந்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறார். அடுத்து இவர்களை கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிய செய்கிறதும் சாந்தமாய் இருக்க செய்கிறதுமான பண்பானது இவர்களை மற்றவர்களிடத்தில் இரக்கத்துடனும் கடினம் இல்லாமலும் இருக்க செய்கின்றது. ஆனால் கர்த்தர் மற்றும் அவருடைய வழிநடத்துதல்கள் மற்றும் ஏற்பாடுகள் தொடர்புடைய விஷயத்தில் சாந்தத்துடனும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுடனும் நாம் காணப்படும் அதே வேளையில் மற்றவர்கள் தொடர்புடைய விஷயத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை உறுதியாக நிலையாக செயல்படுத்த முடியக்கூடிய நிலையில் நாம் காணப்படுவது நல்லதாகும். ரொம்ப கிளியராக சொல்கிறார். அப்போ அவங்க மேலே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அன்பு காமிக்கிறோம், இரக்கம் காமிக்கிறோம். அந்த கருணை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரும்போது எதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலும் வரும் அப்படிங்கிறாருன்னா, அவங்கள பார்த்துட்டு யாரை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், தேவனை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா நமக்கு எச்சரிப்பாக சொல்கிறார். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளித்திருங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடும் அப்படின்னா தேவனுக்காக செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வழி விலகக்கூடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. தேவனுடைய நீதி நியாயங்கள் எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 1:8-9. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8-9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். ஸோ ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் தான் இது. ஆக்சுவலி எப்படின்னா ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறாருன்னா இதுதான். உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை சொல்லணும்னா நீங்கள் தான் கைட் பண்ணணும். எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்கு எப்படி ஒரு கைடன்ஸாக இருந்து உங்களை வழி நடத்துகிறாரோ அதே மாதிரி வீட்டில் யார் கிறிஸ்து, ஒரு பிள்ளைக்கு யார் கிறிஸ்து அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் சொல்லி கொடுக்கறது தான் அவங்களுக்கு என்ன ஆகணும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடமாக இருக்கணும். கிறிஸ்து உங்களுக்காக எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவாக வாழ்ந்து காமிக்கணும். ஒருவேளை ஒரு இடத்துல நான் சரியாக கிறிஸ்துவின் குணலட்சணத்தை நான் காமிக்கும்போது என் பின்னால் ஒரு பையன் இருக்கான், என் பையன் இருக்கானா அவன் என்னை பார்த்து என்ன பண்ணுவான்னா அந்த குணலட்சணத்தை என்ன பண்ணுவான், கடைப்பிடிச்சு வருவான். இந்த பாயிண்ட்டை தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட்டு என்ன, மூணாவது ஒரு பாயிண்ட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏலிட்ட அவர் சொல்கிறார் இல்லையா, சாம்பேல் சொல்கிறாரு, தேவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்கிறார், எல்லாத்தையும் கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரோட வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகளில் எது மிஸ் ஆகுது தெரியுங்களா? அவர் அப்படியே கேட்குறாருல, கேட்கும்போது அவரோட வாயின் வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். வார்த்தைகளை கவனிக்கும்போது அவருக்குள்ளே என்ன வந்துருச்சு, ஒரு சோர்வு வந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியும். ஸோ அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபஸ்ட் என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியாது. இவன் தேவனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரன். இவருக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே அவருக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஒரு சோர்வு வந்துருச்சு. சோர்வு வந்தோன்னே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா உடனே யாரை மறந்துட்டார் தெரியுங்களா, தேவனை மறந்துட்டார். ரியலாக அவருக்குள்ளே அந்த விஷயம் வந்தோடனே உடனே யார்கிட்ட போயிருக்கணும், அவர் தேவன்கிட்ட போயிருக்கணும். அங்கிருந்து ஒரு கைடன்ஸ் வருது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு யாருக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஏலிக்கு மறந்தாச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற.
இது மாதிரியே தேவன் ஒரு பாடத்தை என்ன பண்ணுவாராமா, யார் மூலியமாக வேணால் என்ன பண்ணுவார், இன்றைக்கி தேவன் கொடுப்பார். அதை சரியாக நம்ம என்ன பண்ணுமாமா, ஐடென்டிஃபை பண்ணுமாமா. அப்போ அந்த ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்னா, ஐ ஷுட் பி டீச்சபிள். டீச்சபிள்னா கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்குள்ளே இருந்துக்கணும். எங்கேருந்து வேணால் தேவன் என்ன பண்ணுவார்னா பாடம் சொல்லுவார். பேதுருட்டு சொல்வார், கல்லை வச்சு கூட என்ன பண்ணுவேன் பேச, கழுதியை வச்சு எல்லாமே தேவனால் என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணணுமாம்மா, அதை சரியாக நாம் கவனிச்சுட்டே இருக்கணுமா. அப்போ சரியாக கவனித்தாதான் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் நமக்கு வரும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். யார் அப்படின்னா பரிசேயர் சதுசேயர். அவங்க தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. கேட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது யாரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, தன்னை பற்றி தான் சொல்கிறார். அவங்களே சொல்லுவாங்க வசனம், தன்னை குறித்து சொல்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்க போவாங்க. அப்போ அவங்களால என்ன ஏற்றுக்க முடியல அப்படின்னா, அந்த கேட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்டு யாருக்குள்ள இல்லை, பரிசேயர் சதுசேயர் கூட இல்லவே இல்லை. அவங்க கேட்குறாங்க, கேட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக என்ன வருது அப்படின்னா, என்ன வருது, கோபம் வருது. ஏன் கோபம் வருது அப்படின்னா, அந்த விஷயத்தை யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தை தவறு அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்டண்ட்டாக என்ன வந்துடுதாம்மா, கோபம் வந்துடுது. கோபம் வந்தங்காட்டி அவங்க எதுக்குள்ளே வரவே முடியல அப்படிங்கிறாருன்னா, இந்த ஒரு தேவனுடைய ஒரு திட்டத்துக்குள்ளே வரும். அவங்களுடைய மைண்டில் இருந்த விஷயமெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யார் அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததி. எல்லா வாக்குத்தத்தம் யார் தான் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேசியான்னு ஒருத்தர் வருவார், கூட சேர்ந்து ஆளுகை பண்ண. அப்போ மேசியா வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன பண்ணலை, அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியல. அந்த அவருக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த டீச்சபிள் அப்படிங்கிற பாயிண்ட் என்னாச்சு, அவங்களுக்குள்ள மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது சரியாக யார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம ரசல் பிரதர் புரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு பேர் வைக்கும்போது என்னென்னு பேர் வச்சுருக்காதுங்களா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் பைபிள் ஸ்டூடெண்ட்டு, படிச்சுட்டே இருக்கணும். அப்போ வாழ்க்கையில் எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்போ இருந்து சரியாக நம்ம மரணத்துக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம யார் தான், ஸ்டூடெண்ட் தான். எந்த இடத்துல நம்ம என்ன ஆயிட முடியாது, ஸ்காலர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு வாரமும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது நமக்கு புதுசாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டு கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார், அங்கேருந்து வரும் அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். இப்போ தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாங்க. தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை நாள், 7000 வருஷம். கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம். அப்போ ஒரு நாளில் அவங்களுடைய ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும், 1000 வருஷம் வேணும். எக்ஸாம்பிள் சொல்லலாங்களா, இப்போ ஒரு நாளுங்க எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். இயேசு கிறிஸ்துக்கு எடுத்துக்குவோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். டிவைட் பண்ணல எவ்வளோ வரும், 1 ஹவருக்கு 42 வருஷம் அப்ராக்சிமேட்டாக. ஒரு 42 வருஷம் அவர் 1 ஹவரில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணுன்னா என் வாழ்நாட்களில் எத்தனை நாள் வேணும், 42 வருஷம் கழித்து தான் அவர் 1 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே யெகோவா தேவனுக்கு ஒரு மனுஷன் அவனால் வாழவே முடியாது. நம்மளுடைய காலகட்டத்தில் 294 வருஷம். அப்போ தான் அவர் என்ன திங்க் பண்ணுறாருங்க 1 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ண முடியுமாம்மா, புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவ்வளோ தூரம் ஞானத்தில் வல்லவர். இப்போ சொல்லுங்கள், நம்ம பேர் என்னது, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தொடர்ந்து நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, கற்றுக்கிட்டே இருப்போம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும். யாராச்சும் நான் ஃபுல்லாக ஸ்காலர் அப்படின்னு சொல்ல முடியுமா, நான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் தேவனுடைய திட்டத்தில் வாஸ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல முடியுமா, யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அவங்களுடைய 1 மணி நேரத்தை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அறிஞ்சு கொள்ளவே முடியாது. இந்த கேரக்டர் ஒருவேளை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கேரக்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறாருன்னா உலகத்தில் இருக்குது. முக்கியமாக பெயர் சபை சொல்கிறார். ஏன் பெயர் சபை சொல்கிறாருன்னா, அவங்க படிக்கிறதாகட்டும் போதகம் பண்ணுறதாகட்டும் யார் மட்டும்தான் பண்ணுவாங்களாம்மா, பாஸ்டர் மட்டும்தான் பண்ணுவாங்களாம். ஏன் பாஸ்டர் மட்டும் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தான் என்ன எல்லாமே தெரியும்,
இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குணலட்சணம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு குணலட்சணம் இருந்துச்சுன்னா அது எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறன்னா இந்த உலகத்தில் குறிப்பாக பாபிலோன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறான்னா சொல்லிவிட்டு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து பின்னால் வராங்க. ஆனால் சரியாக யார் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தில் வராங்க. அப்போ அவங்க 12 பேர்த்துக்கு மட்டும்தான் என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பர்பஸ், இயேசு கிறிஸ்துவோட விஷயம் புரிஞ்சு. அதான் பேதுரு ரொம்ப அழகாக சொல்வார், நித்திய ஜீவ வசனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற விஷயம் யாருக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 12 பேர். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேட்கணும், அவர் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டு யாருக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டரை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா we are also to be teachable. நானும் கற்பிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து சரி இல்லை ஒரு விஷயத்தை வச்சும் சரி தேவன் என்ன கொடுத்துட்டே இருப்பார்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை என்ன பண்ணிகிட்டு இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். அதை சரியாக நான் என்ன பண்ணணுன்னா இது எனக்கான பாடம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து நான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நான் திருத்திக்கிட்டேன்னா தேவன் முன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா இன்னும் உத்தமமாக போய் சேர்றதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். இந்த டைட்டில் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா இதயம் விசுவாசமானது ஆனால் பலவீனமானது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஏலி, எல்லா விதத்தையும் தேவனுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா லாயலாக இருக்கிறாரு, கீழ்ப்படுதல் காமிக்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சிடணும். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இருந்துச்சு. இப்போ சாமுவேல் அவருடைய பாயிண்ட்டை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா சரண்டர் பண்ணுறாரு. அந்த பாயிண்ட்டை நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டோட இதையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அதிகமான சோர்வு அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண முடியுது, கவனிக்க முடியுது. அவர் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா அவர் கர்த்தர், அவர் என்ன பண்ணுவார், நல்லது தான் செய்வார், அவர் செய்கிறது என்ன பண்ணிட்டோம் செஞ்சுட்டு போகட்டும்னு விட்டுட்டாரே ஒழிய திரும்பவும் என்ன பண்ண தோணலை அவருக்கு. நான் எங்கே போகணும், தேவனுடைய பாதத்துக்கு போகணும், மன்னிப்பு வாங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டை யாருக்குள்ளேருந்து போயிடுச்சு அப்படின்னா ஏலிக்குள்ளேருந்து போயிடுச்சு. ஏன் போச்சு, இவர் அநேகர் என்ன பண்ணிக்கிறாரு, கைட் பண்ணிக்கிறார். அண்ணால் அங்கே பேசும்போது கூட அவர் அருமையாக என்ன பண்ணுவார் பார்த்தோன்னா கைடன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார், அநேகரை வழி நடத்தக்கூடியவர். ஆனால் இந்த இடத்துல அவருக்குள்ள அந்த சோர்வு வரதை நம்மளால் கவனிக்க முடியுது. ஏன் சோர்வு வந்துச்சா இல்லையா? எனக்கு இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு சோர்வு வந்த மாதிரி இருக்குது. கரெக்டான பாயிண்ட். இவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பு யார் பண்ணல, இவர் பண்ணல, தப்பு யார் பண்ணிட்டுக்கிறா, அவருடைய மகன்கள் பண்ணிட்டுக்கிறாங்க. இவர் அப்படியே பார்க்குறாரு, தான் மகன்கள் பண்ணுற தப்பு தானே தண்டனை யாருக்கு, இவருக்குன்னு அவருக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோர்வு வந்துருச்சு. சோர்வு வந்தோடனே இப்போ என்ன மறந்துருச்சு அப்படின்னா தேவன்கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த விஷயமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறந்துடுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சபைகளில் என்ன இருக்குங்கிறதுனா பலவீனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்போம், சத்தியத்துக்குள்ளே வந்தோன்னா ரொம்ப ஃபெய்த்தாக என்ன பண்ணுவோன்னா ஓடிட்டே இருப்போம். ஆனால் ஓடிட்டே இருக்கிற எல்லாருமே அதே ஸ்ட்ராங்கில், அதே ஜீலில், அதே விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. பலவீனம் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வரும். அந்த பலவீனத்தை நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், சத்தியத்தின் பிரகாரம் நல்லா ஓடிட்டுருக்கிறேன். இப்போ சகோதரன் வச்சுக்கோம், சகோதரர் வச்சுருக்கிறேன். சகோதரர் சத்தியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார், ரொம்ப அருமையாக என்ன பண்ணிட்டுக்கிறாருன்னா ஓடிட்டுருக்கிறார். இப்போ அப்படியே என்னை பார்க்குறார். நான் ஒரு வேளை என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சத்தியத்துலேருந்து வழி விலகிறேன். இப்போ என்னை பார்த்தோன்னா அவருக்கு என்ன வந்துடக்கூடாது, சோர்வு வரக்கூடாது. ஏன் சோர்வு வருது, அவருக்கு இருக்கக்கூடிய ஜீல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா
சத்தியம், இவ்வளோ தூரம் உண்மை எல்லாமே தெரியுது. அப்படி இருந்தும் இந்த சகோதரன் வழி விலகி போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டு வந்துருச்சு அப்படின்னாலே அதுவும் என்னதான் அப்படின்னா ஒரு வீக்னஸ் தான். ஏன் வீக்னஸ்னால், சாத்தான் எப்படி வேணாலும் என்ன பண்ணுவான், நம்மளை விழத்தள்ளுறதுக்கு வழி செஞ்சுட்டே இருப்பான். இது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவம். அவர் ஓடிட்டு இருக்கும்போதே அவர் கூடவே இருந்தான் பேதுரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை கைது பண்ணும்போது கத்தி எடுத்து என்ன வருதுங்களா, காதை வெட்டுவார். அந்த அளவுக்கு விசுவாசத்தை காமிப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வருதுங்களா, அப்படியே அந்த ஒரு மாளிகைக்குள்ளே போனோன்னு, இயேசு கிறிஸ்து கைது பண்ணிட்டு போனோன்னே, இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கன்னு என்ன பண்ணுவார்னா உடனே மறுதளிப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசுவாசத்தை அவ்வளோ தூரம் காமிச்ச பேதுரு கொஞ்ச நேரம் கழித்த உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சு, அந்த விசுவாசத்தில் குறைவு வந்துருச்சு. அந்த விசுவாச குறைவு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை வழி விலக செய்யுது. இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு அந்த இடத்துல. அவர் எந்த விதத்துலையும் யாருடைய விழுகை அவரை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அவருடைய விழுகை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது முன்னாலேயே என்ன நடந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் அநேக முறை நடந்திருக்கலாம். ஆனால் சாத்தான் இப்போ தான் கொண்டு வந்து வைக்கிறான்னா, இவர் இப்போ எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப 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 மாம்ச ரீதியாக யார் வீக்காக இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து வீக்காக. இவர் அடுக்கடுத்து என்ன கொண்டு போக போகிறாங்கன்னா, இவர் தன்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க. எல்லா விதத்துலையும் வீக்காக இருக்கிற சமயத்தில் தான் அவருடைய அந்த வீக்னஸ்க்கு இன்னும் வீக்னஸ் சேர்த்துற மாதிரி அவரை சுற்றி இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போய் கீழே தள்ளிட்டே இருக்கிறோம். அது யாரை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை டிஸ்டர்ப் பண்ணல, கூடவே இருந்த யூதாஸ். நல்லா பாருங்க, அப்படி எல்லா சூழ்நிலையுமே அவருக்குள்ள வாழ்க்கையில் எப்போ நடக்கும் தான் அந்த கடைசி பகுதியில் தான் என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு. அப்போ யூதாஸும் என்ன பண்ணுறாருன்னா 12 அப்போஸ்தலரில் இவரும் ஒருத்தர். அழைக்கப்பட்ட அழைப்பில் இவரும் என்ன பண்ணுறாரு, வழி விலகிறாரு. அந்த பலவீனத்தில் விழுகிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா அந்த பலவீனத்தை பார்த்து கொஞ்சம் கூட என்ன பண்ணல, ஒரு பிரச்சனைக்குள்ளே போகவே இல்லை. அடுத்து இஸ்ரேலருங்க 4 நாளைக்கு முன்னாடி வரவேற்பாங்க. எல்லாரும் பயங்கர ஆரவாரம் பண்ணி பயங்கரமாக சத்தம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக யாரை வரவேற்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வரவேற்பாங்க. அதே 4 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவங்களே, இவன் என்ன பண்ணணும், சிலுவையில் அறிங்க சிலுவையில் அறிங்க சரி. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கு, இவங்களுக்காக தான் வந்தார். அவர் அடிக்கடி சொல்வார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ அவ்வளோ தூரம் அவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக்குறாரு. ஆனால் அந்த ஜனங்கள் இவர் என்ன பண்ணுறாங்களாம்மா, வேண்டாம் சிலுவையில் அறிங்கன்னு சொல்கிறார். எந்த விதத்துலையும் அந்த பாயிண்ட்டு அந்த வீக்னஸ்ஸு யாரை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஓடக்கூடிய ஓட்டத்தில் அநேகர் ஓடுவாங்க. அநேகர் ஓடினாலும் கடைசியாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறவங்க எத்தனை பேராக தான் இருப்பாங்க, 144,000 பேர். அந்த 144,000 பேருங்கிறது அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேரக்கூடிய எண் கிடையாது. அப்போ அநேகர் என்ன பண்ணும், மாம்சத்தில் தான் இருக்காங்க, இடருவாங்க. அந்த இடரல் எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதாம பின்வாங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுலப்போஸ்தலன் எழுதுறாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14-15. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிலிப்பியருக்கு ரொம்ப கிளியராக சொல்கிறார், நான் எதை மட்டும்தான் பார்க்குறேன், டார்கெட்டை மட்டும் பார்க்குறேன். அந்த டார்கெட்டை மட்டும் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஓடிட்டு இருக்கிறேன். அது கிறிஸ்துங்கிற டார்கெட். அவரை பார்க்குறேன், என் ஓட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா சரியாக ஓடிட்டு. சரி, இப்போ நம்ம மட்டும் ஒரு கேள்வி கேட்கலாங்களா? ஒரு மனுஷனுக்கு லிட்ரலாக ஒரு உடம்புல வீக்னஸ் எப்போ வரும்? சப்ஜெக்ட் கேட்கும்போது வருங்கிறீங்களா? கிடையாது கிடையாது. எப்போ வரும்? நோய் வரும்போது வரும். சரி, நான் ஒரு வேர்டு சொல்கிறேன், அனீமிக். ரத்தம் கம்மியாச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப என்ன ஆயிரும், வீக் ஆயிரும். அதே எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்மளும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய இந்த வளர்ச்சியில் ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளேயும் வீக்னஸ் வருது அப்படின்னா எது கம்மியாகுது? ஆவி கம்மியாகுதுன்னு அர்த்தம்.
அந்த ஆவி கம்மியாகத்தான் நமக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அது என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. அதனால தான் ரோமருக்கு எழுதும்போது ரொம்ப கிளியராக அவர் எழுதுகிறார் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ரொம்ப கிளியராக எழுதுறார். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டம் அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி வேணால் என்ன பண்ணுவான்னா, சாத்தான் உங்களை விழத்தள்ளுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அவனுடைய டார்கெட்டே நம்ம தான். அப்போ டார்கெட்டே நம்ம தாங்கிறப்போ உடன் சகோதரர்கள் ரொம்ப ஆர்வமாக நம்ம கூடவே எல்லா விதத்தையும் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் வழி விலகி போகிறது கூட நம்மளை என்ன ஆகும்னு பார்த்தோன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அந்த டிஸ்டர்பன்ஸுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க அப்படிங்கிறது. அடுத்து ஆவியிலே அனலாய் இருங்கள். எதில் அனலாக இருக்கங்கிறார்? ஆவியில் அனலாக இருங்க. நீங்கள் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அதிகமாக தேவனுடைய ஆவியில் வளர செய்யவங்களாக இருக்கணும். அடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரொம்ப கிளியராக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ரோமருக்கு எழுதுனது அப்படி யாருக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் செய்யும்போது நமக்குள்ளேயும் அந்த வீக்னஸ் என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவலில் நம்மளை என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ இந்த வீக்னஸையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கலைந்து போடக்கூடியவர்களாக இருக்கும். இது யாருடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோன்னு பார்த்தோன்னா ஏலியுடைய வாழ்க்கை. ஸோ அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏலிக்கு கூட யார்கிட்ட போகணுங்கிற தோணலைன்னா தேவன்கிட்ட போகணும்னு தோணலை. அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு வீக்னஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய பாதையிலும் என்ன வந்துடும் அப்படின்னா இருள் வந்துடும். அந்த இருள் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா அந்த கைடன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா போகும். அப்போ அந்த விஷயம் கூட நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா களைஞ்சு போட்டுட்டு இன்னும் அதிகமாக ஆவியில் அனலாக இருந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அடுத்து திரும்பவுமா அதே வசனத்தை திரும்ப படிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இப்போ அதே விஷயத்தை திரும்ப படிக்கிறோம். இதே ஒரு காரியத்தில் இன்னொரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது அப்படிங்கிற. இவர் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிட்டு தேவன்கிட்ட போகலை. இந்த மனநிலைமை உள்ள ஒரு ஜனங்கள் சபைக்குள்ளே இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த சகோதரர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அந்த ஆர்டிக்கல் படிச்சிடலாம். இது தோழி வகுப்பாரின் அணுகுமுறையாக இருக்கும். இது யாருடைய அணுகுமுறை அப்படிங்கிறாரு? தோழி வகுப்பார்னா கிரேட் கம்பெனி, திரள் கூட்டத்தோடைய ஒரு மைண்டு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க, கேரக்டர் காமிப்பாங்க, மனத்தாழ்மையாக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு உகந்ததாக இருப்பாங்க. ஆனால் கிரியையில் வரும்போது அவங்ககிட்ட எது மிஸ் ஆகுமாமா, இந்த பாயிண்ட்டு மிஸ் ஆகுமாமா. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் ஏலி. தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட போகணுங்கிற மைண்டு வரல அப்படின்னா தேவன்கிட்ட போகணுங்கிற அந்த மைண்டு வரல. அதே மாதிரி தான் தோழி வகுப்பாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, கர்த்தருக்காக நிற்பதில் பலவீனமானவர்கள். கேரக்டருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல தேவனுக்காக நிற்கணும்னு வரும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்களாமா, லைட்டாக பின்வாங்கி போவாங்களாமா. யாரை பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சகோதரனோ இல்லை வேறு யாரை வேணால் பார்த்துட்டு அந்த இடத்துல தேவனை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாமா பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோழி வகுப்பார். அது யாருடைய கேரக்டர் அப்படின்னா தோழி வகுப்பாருடைய கேரக்டர் அப்படிங்கிறது. அடுத்து அவர்கள் கர்த்தருக்காக நிற்பதில் பலவீனமானவர்கள், ஆனாலும் அடிபணிந்தவர்கள் இக்கட்டான நேரத்தில் இறைவனின் காரியத்துக்கும் அதனுடன் இணைந்த நலன்களுக்கும் விசுவாசமாக இருப்பவர்கள். ஆமாம், இது என்ன ஒரு தோழி வகுப்பாருடைய ஒரு மிகப்பெரிய கேரக்டர். அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்கும், கீழ்ப்படுதலுக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கிரியைன்னு வரும்போது தேவனுக்காக நிற்பதில் என்ன பண்ணுவாங்களாமா, பின்தங்கி போவாங்களாம். யார் மாதிரி அப்படின்னா ஏலி மாதிரி. அங்கே எல்லாமே இருந்துச்சு, கீழ்ப்படுதல் இருந்துச்சு, முற்றிலும் தேவனுக்காக தன்னை கீழ்ப்படுத்தினார், எல்லாமே செஞ்சார். ஆனால் தாம் பிள்ளைகளையும் பார்க்குறாரு, தேவனையும் பார்க்குறாரு. யார் பெருசாக தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? அவருடைய பிள்ளைகள் பெருசாக தெரிஞ்சிச்சு. இந்த கேரக்டர் யாருடையது அப்படிங்கிறனா தோழி வகுப்பாருடைய ஒரு கேரக்டர். அவங்ககிட்டருந்து இந்த மாதிரியான கேரக்டர் நமக்குள்ளே இருந்துச்சு, எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த வகுப்புக்குள்ளே தான் போவேன் அப்படிங்கிறேன்னா இந்த மாதிரியான ஒரு தோழி வகுப்புக்குள்ளே தான் போவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு கூட தேவன் என்ன பண்ணிக்காருன்னா எனக்கு கொடுத்துருக்குறாரு. பேரலாக யாரை சொல்கிறாருன்னா சாம்பேல். இப்போ இந்த சாம்பேலை குறித்து சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படின்னா சபை வகுப்பாரை ரெப்ரசன்ட். இவருக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் தேவனுக்காக நிற்கக்கூடிய அந்த வைராக்கியம் யாருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சாம்பேலுக்குள்ளே இருந்துச்சு. ஏலி மாதிரி இவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்க்கல அப்படிங்க. அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் அவர் எங்கே தான் இருந்தார் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் தரித்திருந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணார். இதை யாருக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா சபை வகுப்பாரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எந்த விதத்துலேயும் எதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா பார்க்குற சகோதரனாகட்டும் இல்லை சொந்தக்காரங்க எதை பார்த்தாலும் எதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் யார் அப்படின்னா சபை வகுப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா. சரி, இந்த ஒரு பார்த்த ஒரு பாடத்துலேருந்து ஒரு 3 பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உறவுகளுக்காக நீதியின் கொள்கைகளை விட்டு கொடுக்க கூடாது. இப்போ ஏலியோடதையும் பார்த்தோம், சாமியலோடதையும் பார்த்தோம். இந்த பாடத்தில் பார்த்ததில் ரொம்ப ஹைலைட்டாக தேவன் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் எந்த விதத்துலையும் என்னுடைய உறவுக்காக எதை விட்டு கொடுக்கக்கூடாது, நீதியின் கொள்கைகளை விட்டு கொடுக்குறாரு. நம்ம கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸே என்னது, நீதியின் வஸ்திரம். அப்போ அந்த நீதியின் வஸ்திரத்தை போட்டாச்சு அப்படின்னாலே பார்க்குற எல்லாத்தையும் எந்த பார்வையில் தான் பார்க்கணும் அப்படின்னா நீதியின் பார்வையில் தான் பார்க்கணும். அப்போ நீதியின் பார்வையில் வரும்போது அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் எல்லாமே நீதிக்கு முன்னாடி எப்படி தான் அப்புறம் தான். அதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், என் நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது எல்லாத்தையும் யார் விட்டுட்டு வராங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்னா ஏன் பின்னால் வரவே முடியும். அப்போ இது ரொம்ப கிளியராக இருக்குது டெஃபினேஷன். அப்போ அது எந்த விதத்துலையும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்மளோட இந்த நீதியின் முன்னால் வைக்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருக்கு அப்புறம்தான், கிறிஸ்துக்கு அப்புறம் தான். அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற அந்த மைண்டு யாருக்கு வேணும் அப்படின்னா இந்த சபை வாய்ப்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் வேணும் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு பாயிண்ட், ஏலியின் கவனக்குறைவு அவன் வீழ்ச்சிக்கான காரணம். ரொம்ப கிளியர். என்ன ஒரு பாயிண்ட்டு ஏலியை விழத்தள்ளிச்சு அப்படின்னா அவருடைய கவனக்குறைவு. அதனால தான் ரோமருக்கு எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா விழித்திருங்கள். ஸோ எப்போ வேணாலும் என்ன பண்ணுவான்னா சாத்தான் நம்மளை விழத்தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நம்ம சகோதரே காமிப்பான், சகோதரே காமிச்சு என்ன பண்ணுவான்னா நம்மளை விழத்தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதாம்மா, காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப கவனமாக இருந்து தேவனுடைய அந்த விஷயத்துக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. கடைசி காரணம் உலகத்தின் ஆவி மாம்சத்தின் பலவீனம். கடைசியாக ஏலியோட பாயிண்ட்லேருந்து 2 விஷயத்தை எடுத்தோம்னா உலகத்தின் ஆவி மாம்சத்தின் பலவீனம். அதிகமாக யார் மேலே அவர் லவ் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பசங்க மேலே, அதே மாதிரி அவருடைய அந்த மாம்சத்தோட அந்த பலவீனம். இந்த 2 பாயிண்ட்டு ஏலியை கீழேயே தள்ளி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோன்னா அவர் இத்தனை நாள் செஞ்ச எல்லா ஊழியும் என்னாச்சு, ஜஸ்ட் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு அற்பமாக எண்ணப்படுற அளவுக்கு என்ன ஆகும்னா போகுது. அப்போ நம்மளும் இருக்கோம், இந்த ஓட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், ஓட்டத்துக்குள்ளே வந்துட்டு நான் ஓடிட்டே இருக்கும்போது எனக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். எல்லா சூழ்நிலையும் வரும்போது நான் யாரை பார்க்குறேன், யாருக்காக நிற்கிறேன், இதை தான் யார் பார்த்துட்டுருக்கிறான் அப்படின்னா தேவன் பார்த்துட்டுருக்கிறார். ஸோ அப்போ ஏலியோடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஏலியோட வாழ்க்கையிலேருந்து 3 முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துக்கோம். எந்த விதத்திலும் நாம் நம்மளுடைய உறவுகளுக்கு நீதியின் முன்னால் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பண்ணால் அடிபணிஞ்சு போய்க்கும். நீதி தான் என்றைக்கும் என்னென்னா முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு. அதே மாதிரி நாம் ரொம்ப கவனக்குறைவாக இருந்து தேவனுடைய இந்த ஓட்டத்தை ஓடிடக்கூடாது. 3வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, மாம்ச பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் எந்த விதத்திலும் எதை மேற்கொண்டக்கூடாதுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆவியை மேற்கொண்டு இந்த ஒரு ஓட்டத்திலேருந்து நம்ம வழி விலகி இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த முக்கியமான விஷயத்தோடு கூட இந்த ஒரு பாடத்தை நான் முடிக்கிறேன். தேவன் தாமே நம் கேட்ட விஷயங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.